ஸ்ரீ கேதார காண்டம் 8ஆம் அத்தியாயம். ஒரு திருடனின் கதை. ராமாவதாரம். லோமச முனிவர் கூறினார், அந்தணர்களே, ஒரு காலத்தில் ஒரு பெரும் பாவி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு திருடன். அனைத்து சமய சடங்குகளிலிருந்தும் அவன் விலக்கி வைக்கப்பட்டிருந்தான். அவன் ஒரு பிரம்மஹத்தி தோஷம் கொண்டவன், அந்தணனை கொன்றவன், மதுவிற்கு அடிமையானவன் மற்றும் தங்கத்தை திருடுபவன் ஆவான். அவன் பிறருடைய மனைவியரான சிறந்த பெண்களை தவறான வழியில் நாடினான். அவன் மந்த புத்தியும் மந்தமான செயல்பாடும் கொண்டவன். எப்போதும் சூதாடிகளுடனும் வஞ்சகர்களுடனும் இணைந்து சூதாடுவதிலேயே ஈடுபட்டிருந்தான். ஒரு முறை சூதாடி கொண்டிருந்த போது அவன் மிக அதிகமான செல்வத்தை, பணத்தை இழந்தான். கயவர்களாலும் சூதாடிகளாலும் கடுமையாக தாக்கப்பட்டு நசுக்கப்பட்ட நிலையிலும் அவன் வாயை திறந்து எதுவும் கூறவில்லை. அவன் துன்புறுத்தப்பட்டு வதைக்கப்பட்ட பொழுதிலும் அமைதியாகவே இருந்தான். அப்போது அந்த பெரும் பாவியை கண்டு அவர்கள் பின்வருமாறு வினவினர், சூதாட்டத்தில் நீ இவ்வளவு செல்வத்தை இழந்து விட்டாய், அதை நீ எங்களுக்கு தரப்போகிறாயா அல்லது இல்லையா? தீயவனே, இதற்கு உடனடியாகவும் தெளிவாகவும் பதிலளிப்பாய். அதற்கு அவன், நான் இழந்ததை இரவில் வந்து தருகிறேன் என்று கூறினான். அந்த வாக்குறுதியின் காரணமாக அவர்கள் அவனை விடுவித்தனர். அந்த சூதாடிகளும் கயவர்களும் அங்கிருந்து சென்று விட்டனர். பின்னர் நள்ளிரவு வேளையில் அவன் சிவபெருமானின் ஆலயத்திற்கு சென்றான். சம்புமூர்த்தியின் சிவபெருமானின் திருமுடியின் மீது ஏறி அவன் அந்த மணியை பறிக்க முயன்றான். அக்கணம் கைலாய மலையின் உச்சியில் வீற்றிருந்த சம்புமூர்த்தி தம் கணங்களுக்கு, சேவகர்களுக்கு இவ்வாறு கூறினார், இன்று இவன் செய்துள்ள செயல் இப்பூ உலகில் வேறு எவராலும் செய்யப்பட்ட எச்செயலையும் விட மிகச் சிறந்தது. என் அடியார்கள் அனைவருள்ளும் இவனே மிகச் சிறந்தவன். ஆகையால் இவனே எனக்கு மிகவும் விருப்பமானவன். இவ்வாறு கூறிய பின் வீரபத்ரர் முதலான தம் கணங்களை அழைத்து அவனை, அந்த திருடனை, சூதாடியை அழைத்து வருமாறு அவர் கட்டளையிட்டார். சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமான இருப்பிடமாகிய கைலாயத்திலிருந்து அக்கணங்கள் விரைந்து புறப்பட்டன. அக்கணங்கள் அனைவரும் எழுப்பிய டமரு உடுக்கை ஒலியா 3 உலகங்களும் நிரம்பி வழிந்தன. அவர்களை கண்டதும் தீய எண்ணம் கொண்ட அந்த திருடன் லிங்கத்தின் உச்சியிலிருந்து சட்டென்று கீழே குதித்து உடனே அங்கிருந்து தலை தெறிக்க ஓடினான். அவன் ஓடுவதை கண்ட வீரபத்ரர் அவனை நோக்கி இவ்வாறு அழைத்தார், மூடனே, நீ எதை கண்டு அஞ்சுகிறாய்? தேவர்களுக்கெல்லாம் தலைவனான மகேஸ்வரனார் மிகுந்த பரந்த மனப்பான்மை கொண்டவர் என்பதால் அவர் உன் மீது பெரிதும் மகிழ்ந்துள்ளார். இவ்வாறு கூறிய வீரபத்ரர் அவனை தன் விமானத்தில் ஆகாய தேரில் ஏற்றிக்கொண்டு கைலாயத்திற்கு திரும்பினார். அந்த பெருந்தன்மை கொண்ட இறைவனால் அத்திருடன் ஒரு திருத்தொண்டனாக, பணிவிடைக்காரனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான். ஆகவே உடலெடுத்து பிறந்த உயிரினங்கள் அனைத்தும் சிவபக்தியை பேணி வளர்க்க வேண்டும். அவ்வாறு செய்தால் விலங்குகள் கூட பிறரால் வணங்க பெறும் தகுதியை பெறும். அப்படி இருக்க இப்பூ உலகில் வாழும் மனிதர்களை குறித்து கூறவும் வேண்டுமோ? தர்க்க சாஸ்திரத்தை பின்பற்றுவோர் வெறும் நுண்மையான தர்க்கங்களிலும் வாதங்களிலும் மட்டுமே மூழ்கி கிடக்கின்றனர். அதே நிலையில் மீமாம்ச தத்துவ பள்ளியை சேர்ந்தவர்களும் உள்ளனர். அவர்கள் தங்களுக்குள்ளேயே முடிவில்லாமல் வாதங்களையும் விவாதங்களையும் செய்து கொண்டே இருக்கின்றனர். மேலும் ஆன்மாவின் இருப்பு, அதன் இயல்பு போன்றவற்றை ஆராய்ந்து விவாதிக்கும் வேறு சிலரும் உள்ளனர். ஆயினும் அவர்களால் ஒருபோதும் ஒருமித்த கருத்தையோ தங்கள் கருத்து வேறுபாடுகளுக்கு ஓர் இணக்கத்தையோ எட்ட முடிவதில்லை. இவர்கள் சிவபெருமானை வழிபடும் தகுதியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் ஆவர். வெறும் வாதங்களால் மட்டுமே முன்வைக்கும் இவர்களால் சிவபெருமானின் துணையின்றி வேறு என்ன பயன் இருக்க இயலும்? வீணான சொற்பெருக்கால் விளையப் போவது என்ன? அசையும் மற்றும் அசையாத பொருள்கள் அனைத்தும், விலங்குகள் உள்பட அனைத்து உயிரினங்களும் பிறக்கும் போதே சிவலிங்கத்தை தம்முள் தாங்கியவாறே பிறக்கின்றன. எவ்வாறு லிங்கமானது பிண்டியுடன் கோள வடிவமான உறுதியான பீடத்துடன் இணைத்து நிறுவப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுகிறதோ அவ்வாறே ஆண்களும் லிங்க வடிவத்தை பெற்றுள்ளனர். பெண்களோ பிண்டி வடிவமாக திகழ்கின்றனர்.
அசையும் மற்றும் அசையா பொருள்களை உள்ளடக்கிய இந்த முழு பிரபஞ்சமும் சிவசக்தியின் இணைப்பால் வியாபித்துள்ளது. மயக்கத்தினால் அத்தகைய சிவனிடம் பக்தி செலுத்தாமல் பிற தெய்வங்களை வழிபடுபவர்கள் அறிவிலிகளே ஆவர். அத்தகையோரின் தர்மம் மிகவும் அற்பமானதும் அழிந்து போகக்கூடியதும் நிலையற்றதும் ஆகும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக இருப்பவரே சிவனாக அறியப்பட வேண்டும். சிவனாக இருப்பவரே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் பீடமானது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவமாகும். மகேஸ்வரரோ லிங்க வடிவத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் அந்த லிங்கத்தை வழிபடுவது அனைவருக்கும் மிக சிறந்ததாகும். அந்தணர்களே, பிரம்மதேவர் எப்போதும் மாணிக்கத்தால் ஆன லிங்கத்தை வழிபடுகிறார். தேவேந்திரன் ரத்தினங்களால் ஆன லிங்கத்தையும் சந்திரதேவன் முத்துக்களான லிங்கத்தையும் வழிபடுகின்றனர். சூரிய தேவன் எப்போதும் செம்பொன் நிறம் கொண்ட ஒளி வீசும் செப்பு லிங்கத்தை வழிபடுகிறார். குபேரன் தங்கத்தால் ஆன லிங்கத்தையும் வருணதேவன் செந்நிறம் கொண்ட லிங்கத்தையும் வழிபடுகிறார். யமதேவன் நீலக்கல்லால் ஆன லிங்கத்தையும் நிருதி தேவன் வெள்ளியால் ஆன லிங்கத்தையும் வழிபடுகின்றனர். வாயு தேவனோ எப்போதும் இறைவனின் குங்குமப்பூ நிறம் கொண்ட லிங்கத்தை வழிபடுகிறார். இவ்வாறு இந்திரனை உள்ளிட்ட அனைத்து திசை காவலர்களும் லிங்கத்தை வழிபடுபவர்களாகவே சிறப்பிக்கப்பட்டுள்ளனர். பாதாள லோகத்தில் வசிப்போர் அனைவரும் அத்துடன் கந்தர்வர்கள் மற்றும் கிண்ணறர்களும் அவ்வாறே லிங்கத்தை வழிபடுபவர்கள் ஆவர். அந்தணர்களே, அசுரர்களுக்கும் தைத்தியர்களுக்கு இடையிலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர்கள் சிலர் உள்ளனர். அவர்களுள் முதன்மையானவர் பிரகலாதாழ்வார் ஆவார். அவ்வாறே அரக்கர்களுக்கு இடையிலும் விபீஷ்ணாழ்வாரை தலைவராக கொண்ட பக்தர்கள் உள்ளனர். மேலும் பலி, நமூச்சி, ஹிரண்யகசிபு, ரிஷபர்வன், விருக்ஷன், சம்ஹ்ராதன் ஆகியோரும் அத்தகைய பக்தர்களே ஆவர். பாணன், அறிவு கூர்மை மிக்க சுக்ராச்சாரியாரின் சீடர்களாக இவர்களை போன்ற வேறு பலரும் சிவபெருமானை வழிபடுவதிலேயே ஈடுபட்டிருந்தனர். இந்த தைத்தியர்கள் மற்றும் தானவர்கள் அனைவரும் சிவபக்தர்களாகவே விளங்கினர். பின்வருவோர் அனைவரும் அரக்கர் குலத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் எப்போதும் சிவபூஜையிலேயே திளைத்திருந்தனர். அவர்கள் ஹேதி, பிரஹேதி, சம்யாதி, விகசன், பிரகசன், வித்யுஜிஹ்வன், கூர்மையான கோரை பற்களை கொண்ட தீக்ஷ்ண தம்ஷ்டன், அஞ்சத்தக்க வீரம் கொண்ட தூம்ராக்ஷன், மாலி, சுமாலி, மிகவும் பயங்கரமான தோற்றம் கொண்ட மால்யவான், வித்யுத்கேசன், தடிஜிஹ்வன், மிகுந்த வலிமை வாய்ந்த ராவணன், யாராலும் வெல்ல முடியாத கும்பகர்ணன் மற்றும் பெரும் பராக்கிரமம் கொண்ட வேகதர்சி ஆகியோர் ஆவர். இவர்கள் அனைவரும் சிவபூஜையிலேயே எப்போதும் ஈடுபட்டிருந்த சிறந்த அரக்கர்கள் ஆவர். முன்னொரு காலத்தில் சிவலிங்கத்தை வழிபட்டதன் பயனாக அவர்கள் அனைவரும் சித்தியை, பேற்றை அடைந்திருந்தனர். ராவணன் மற்ற எவராலும் தாங்கிக் கொள்ள முடியாத மிக கடுமையான தவத்தை மேற்கொண்டான். அதை கண்டு தவங்களுக்கெல்லாம் அதிபதியான மகாதேவனான சிவனார் பெரிதும் மகிழ்ந்தார். மற்ற எவராலும் அடைவதற்கு மிகவும் அரிதான வரங்களை அவர் ராவணனுக்கு அருளினார். சதாசிவ பெருமானிடமிருந்து முழுமையான அறிவுடன் கூடிய ஞானத்தை ராவணன் பெற்றான். மேலும் போர்க்களத்தில் எவராலும் வெல்ல முடியாத தன்மையையும் சிவபெருமானுக்குரிய முகங்களின் எண்ணிக்கையை போல 2 மடங்கு முகங்களையும் அவன் வரமாக பெற்றான். ஏனெனில் மகாதேவருக்கு 5 முகங்களே இருந்தன. ஆனால் ராவணனோ 10 முகங்களை கொண்டிருந்தான். மகேசனின் திருவருளால் அந்த வலிமைமிக்க அரக்கன் தேவர்களையும் முனிவர்களையும் பித்ருக்களையும் முன்னோர்களையும் தனது தவ வலிமையால் வென்று அனைவரையும் விட மேலானவனாக திகழ்ந்தான். மகேசன் அவனை திரிகூடம் எனும் நாட்டின் மாமன்னனாகவும் ஆட்சியாளனாகவும் நியமித்தார். அரக்கர் குலத்தினர் அனைவருக்குள்ளும் மிக உயர்ந்ததும் சிறந்ததுமான பதவியை, இடத்தை அவர் அடைந்தான். முனிவர்களின் துன்பங்களை பொறுத்து கொள்ளும் சகிப்புத்தன்மையை சோதிப்பதற்காகவே அவன் அவர்களை துன்புறுத்தினான். அந்தணர்களே, தானே ஒரு தபசியாக இருந்த போதிலும் முனிவர்களின் மன உறுதியை சோதிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகவே ராவணன் அவர்கள் மீது வன்முறையை பிரயோகித்தான். அகில உலகத்தையும் அளவும் அலறவும் செய்த ராவணன் பெரும் வல்லமை பெற்று எவராலும் வெல்ல முடியாதவனாய் விளங்கினான். சங்கரனாரின் திருவருளினாலும் கருணையினாலும் அவனால் தானே மற்றொரு படைப்பு உலகம் உருவாக்கப்பட்டது. அந்த தவசியானவன் தனது வீரத்தினால் உலகை காக்கும் காவலர்களை வென்றான்.
பிரம்மதேவரையும் கூட அவன் தனது கடும் தவத்தின் மூலமாகவே அடக்கி ஆண்டான். அந்தணர்களை அமிர்த கதிர்கள் உடையவன் நிலவு போன்ற உருவம் கொண்டு அவன் சந்திரனை வென்றான். தனது தகிக்கும் சக்தியின் மூலம் அக்னி தேவனை வென்றான். மேலும் கைலாய மலையையே பெயர்த்தெடுத்ததன் மூலம் ஈசனையும் சிவனாரையும் வென்றான். தனது ஐஸ்வர்யத்தின் ஆற்றல் மற்றும் செல்வச் செழிப்பின் துணையால் தேவேந்திரனை வென்றான். எங்கும் நிறைந்திருக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் அவ்வாறே வென்றான். சிவலிங்கத்தை வழிபட்டு துதித்ததன் மூலம் 3 உலகங்கள் அனைத்தையும் அவன் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். அக்காலத்தில் பிரம்மதேவரையும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் தலைவர்களாக கொண்ட தேவர் கூட்டங்கள் அனைத்தும் மேரு மலையின் உச்சியில் ஒன்று கூடி கலந்தாலோசிக்கவும் விவாதிக்கவும் தொடங்கின. பிறரால் செய்வதற்கரிய கடும் தவத்தின் வாயிலாக ராவணன் எங்களை மிகவும் துன்புறுத்தி வருகிறான். தேவர்களே, இந்த வியத்தகு கதையை செவிமடுப்பீராக. கோகர்ணம் என்னும் மலையில் அந்த உத்தம ஆன்மா கொண்ட வீரன் ராவணன் சிவலிங்கத்தை வழிபடும் தவத்தை செய்தான். ஞானத்தினால் மட்டுமே அறியக்கூடியவை, ஞானத்தினால் மட்டுமே அடையக்கூடியவை எத்தகைய பெரும் அற்புதங்கள் உண்டோ அவை அனைத்தும் பிறர் எவராலும் விஞ்சற்கரிய அரும் செயல்கள் அனைத்தும் ராவணனால் மட்டுமே சாதிக்கப்பட்டன. அவன் மிகச்சிறந்த வைராக்கியத்தையும் பற்றின்மையையும் அந்த வைராக்கியத்தை விடவும் மேலான பரந்த மனப்பான்மையையும் கை கொண்டிருந்தான். இது என்னுடையது என்னும் மமதை உணர்வை அந்த உத்தம ஆன்மாவான ராவணன் அறவே துறந்திருந்தான். 1000 ஆண்டுகள் கழிந்த பின்னர் அந்த பெருந்தோள் வீரன் சிவலிங்கத்தை வழிபடும் பொருட்டு தன் சொந்த தலைகளில் ஒன்றை அறுத்து தன் கரத்தினாலேயே அதனை படைத்தான். ஒரு தலை குறைந்த நிலையில் ராவணன் உடல் அந்த லிங்கத்தின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தது. அது யோக தாரணை, மனதை ஒருமுகப்படுத்தும் நிலை மற்றும் மிகச்சிறந்த சமாதி நிலையில் ஆழ்ந்த தியானத்தில் திளைத்திருந்தது. ஒரு கலை மிகச்சிறிய கால அளவு நேரம் கழிந்து லிங்கத்தின் மீது தன் கவனத்தை ஆழமாக நிலைநிறுத்தி அதன் மற்றொரு தலையினை அறுத்து அதனை கொண்டு சிவனாரை வழிபட்டான். இத்தகைய வழிபாட்டு முறையை எந்த முனிவரோ அல்லது வேறு எவருமோ இதற்கு முன் செய்ததே இல்லை. இவ்வாறு சிவனாரை வழிபடும் போது அவனால் பல தலைகள் அறுக்கப்பட்டு படைக்கப்பட்டன. மீண்டும் மீண்டும் அவன் தலையற்ற உடலாக நின்றான். அப்போது சிவனார் வரங்களை அருள்பவராக தோன்றினார். முற்காலத்தில் நான் பிண்டி வடிவமாக லிங்க வடிவமாக மாறாமலேயே புலஸ்தியரின் வழி தோன்றலே தமக்கு விருப்பமான வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், நான் அவற்றை தமக்கு அருள்வேன். அப்போது மங்களங்கள் அனைத்திற்கும் இருப்பிடமான சிவபெருமானிடம் ராவணன் இவ்வாறு வேண்டினான். சுவாமி, தாங்கள் என் மீது பிரியம் கொண்டிருப்பீர்களாயின் எனக்கு ஒரு சிறந்த வரத்தை அருள வேண்டும். நான் வேறு எந்த வரத்தையும் கேட்க விரும்பவில்லை. என் மீது தங்களுக்கு கருணை இருக்குமாயின் நான் எக்காலமும் எதனை சரணடைந்து இருப்பேனோ அத்தகைய ஒரு வரத்தை எனக்கு அருள வேண்டும். தமது பாதங்களில் பின்னர் உலகத்தையே அழவும் அலறவும் செய்த ராவணனிடம் சதா சிவனார் இவ்வாறு கூறினார். தமது அருளால் உனது மனம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அதையெல்லாம் நீ அடைவாய். ஆகவே தேவர்களுள் சிறந்தவர்களை இவ்வாறாகவே ராவணன் சிவபெருமானிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டான். ஆதலால் இந்த ராவணனை நீங்கள் அனைவரும் கடும் தவத்தின் மூலமாகவே அடக்க வேண்டும். இதுவே எனது கருத்தாகும். அச்சுதனின் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்ததும் பிரம்மதேவரை முன்னிறுத்திய தேவர் கூட்டத்தினர் பெரிதும் கவலையுற்றனர். ஏனெனில் அவர்கள் அனைவரும் புல இன்பங்களில் மூழ்கி கிடந்தவர்களாயிருந்தனர். பிரம்மதேவரோ காம இச்சையால் ஆட்கொள்ளப்பட்டு தன் சொந்த மகளுடனேயே உடலுறவு கொள்ள முயன்றார். தேவேந்திரனோ பிறன்மனை நயந்தவனாயிருந்தான். சந்திரன் மதிதேவன் தன் குருவின் பிரகஸ்பதியின் படுக்கையை தீட்டுப்படுத்தினான். யமனோ பேராசை கொண்டவனாக இருந்தான். பேராசை கொண்டவனாகவும் கஞ்சனாகவும் இருந்தான். சதாகதி வாயு பகவான் நிலையற்றவனாக இருந்தான். பாவகன் அக்னி பகவான் எதையும் எவ்வித வேறுபாடும் இன்றி உட்கொள்ளும் இயல்புடையவனாக இருந்தான். தேவர் கூட்டத்தை சேர்ந்த மற்றவர்களும் இத்தகைய குறைகளையே கொண்டிருந்தனர். ஆகையால் தவத்தின் மூலம் பெரும் மேன்மை அடைந்த ராவணனை வெல்லும் ஆற்றல் இவர்கள் யாருக்கும் இருக்கவில்லை. சைலாதன் என்பவன் மிகுந்த ஒளியுடன் திகழ்ந்த முதிர்ந்த வயதுடைய சிறந்த ஒரு கண தலைவனாவான்.
அவன் நுண்ணறிவு படைத்தவனாகவும் தக்க செயல்முறைகளை கையாள்வதில் வல்லவனாகவும் மிகுந்த ஆற்றலும் வீரமும் கொண்டவனாகவும் விளங்கினான். அவன் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தவனாகவும் உருத்திரரின் மறுவடிவாகவே திகழ்ந்தவனாகவும் இருந்தான். அந்த உத்தம ஆன்மா தேவேந்திரனை முன்னிறுத்தி வந்திருந்த தேவர்கள் அனைவரையும் நோக்கி, நீங்கள் அனைவரும் ஏன் இவ்வளவு பரபரப்புடன் இங்கு வந்துள்ளீர்கள்? நிகழ்ந்த அனைத்தையும் எனக்கு விரிவாக எடுத்துரையுங்கள் என்று வினவினான். நந்தி தேவர் இவ்வாறு வினவியதும் அவர்கள் அனைவரும் அவசரமாக பின்வருமாறு கூறலாயினர். தேவர்கள் கூறினர், முனிவர்களுடன் கூடிய நாங்கள் அனைவரும் ராவணனால் தோற்கடிக்கப்பட்டு விட்டோம். உலகங்களுக்கெல்லாம் தலைவனும் தலைவர்களுக்கெல்லாம் தலைவனுமான சிவனாரை வழிபட்டு துதிப்பதற்காகவே நாங்கள் இங்கு வந்துள்ளோம். நந்தியம்பெருமான் புன்னகைத்தவாறே பிரம்மதேவரை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய்? மங்கள வடிவினான சம்புமூர்த்தி எங்கே இருக்கிறார்? உங்கள் இருவருக்கும் இடையே மலைக்கும் மடுவுக்கும் உள்ளதை போன்ற பெரும் வேறுபாடு உள்ளது. ஆழ்ந்த தவத்தின் மூலமாகவே இதயத்தின் நடுவில் வீற்றிருக்கும் அவரை தரிசிக்க இயலும். ஆனால் இன்றைய நிலையில் அவரை உங்களால் தரிசிக்க இயலாது. உள்ளத்தில் உணர்ச்சி பெருக்குகள் மிகுதியாகவும் ஐம்புலன்களுக்குரிய இன்ப பொருள்கள் நிறைந்தும் இது என்னுடையது என்னும் பற்றுணர்வு மேலோங்கியும் இருக்கும் வரையில் ஈசனை அடைவது என்பது மிக கடினமான ஒன்றாகும். ஐம்புலன்களை அடக்கி மன அமைதி பெற்று சிவபெருமானிடமே தங்களை நிலைநிறுத்தி கொண்ட உத்தம ஆன்மாக்களுக்கு லிங்க வடிவத்தில் அருள் பாலிக்கும் சிவபெருமானை அடைவது மிக எளிது. ஆனால் உங்கள் அனைவருக்கும் அவரை அடைவது என்பது மிக கடினமான ஒன்றாகும் என்று கூறினார். அதனை கேட்ட பிரம்மதேவரும் பிற தேவர்களும் கற்றறிந்த முனிவர்களும் நந்தி பெருமானை வணங்கி பின்வருமாறு கூறினர். தாங்கள் ஏன் குரங்கு முகத்துடன் காட்சியளிக்கிறீர்கள்? அதற்கான காரணத்தை எங்களுக்கு விரிவாக எடுத்துரையுங்கள். மேலும் ராவணன் செய்த தவத்தின் ஆற்றலை குறித்தும் எங்களுக்கு எடுத்துரையுங்கள். நந்தீஸ்வரர் கூறினார், உயரிய ஆன்மா கொண்ட சங்கரனாரால் குபேரன் செல்வத்திற்கும் சொத்துக்களுக்கும் அதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தான். அவனை சந்திப்பதற்காக ராவணன் தனது சொந்த வாகனத்தில் ஏறிக்கொண்டு இங்கு வந்தான். அவன் மிகுந்த அவசரத்தில் இருந்தான். என்னை கண்டதும் அவன் கடும் சினத்துடன் இவ்வாறு வினவினான், குபேரன் இங்கு வந்தானா? அவனை நீ இங்கு கண்டாயா? இதை எனக்கு உடனடியாக தெரிவிப்பாய். அதற்கு நான் அவனிடம், இன்று உனக்கு தனதனிடம் குபேரனிடம் என்ன காரியம் என்று கேட்டேன். அப்போது உலகத்தையே நடுநடுங்க செய்யும் பெரும் ஒளியும் வலிமையும் கொண்ட ராவணன் இவ்வாறு கூறினான். ஆரம்பத்தில் அவன் குபேரன் என்னிடம் எவ்வித அக்கறையும் காட்டாமல் பாராமுகமாகவே இருந்தான். அவன் என்னை பொருட்படுத்தவே இல்லை. சிற்றின்பங்களில் மூழ்கி கிடக்கும் அவன் மிகுந்த ஆணவத்துடன் நடந்து கொண்டான். அவன் என்னை கண்டு, தலைவா, நீ காரியங்களை இவ்வாறு செய்யக்கூடாது. எவ்வாறெல்லாம் நானும் புகழோடும் ஒளியோடும் திகழ்கிறேனோ, எவ்வாறெல்லாம் நானும் செல்வமும் வலிமையும் பெற்றுள்ளேனோ, அதே போல நீயும் திகழ வேண்டும். மூடனே, நீ வீண் மயக்கத்திலும் அறியாமலேயும் மூழ்கிவிடாதே என்று அறிவுரை கூறத் தொடங்கினான். அந்த உயரிய ஆன்மா கொண்ட குபேரனால் நான் ஒரு மூடனாகவும் மயக்கம் கொண்டவனாகவும் சித்தரிக்கப்பட்டேன். நான் சினத்துடன் அவனை வெளியேற்றியதும் அந்த குஹ்யகன், அதாவது குபேரன், தவம் மேற்கொள்ள சென்றான். நந்தி தேவரே, அந்த குபேரன் தனது இருப்பிடத்திற்கு வந்தானா? அந்த குபேரனை என்னிடம் ஒப்படைத்து விடு. இவ்விஷயத்தில் நீ எந்த தயக்கமும் கொள்ள தேவையில்லை. ராவணனின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்ததும் நான் அவசரமாக அவனுக்கு பதிலளித்தேன். நீ ஒரு லிங்கத்தை வழிபடுபவன். நீயும் ஒரு உயர்ந்த ஆன்மாவே. நானும் அதே போன்ற ஒருவன்தான். நம் இருவருக்கும் இடையே உள்ள சமத்துவத்தை உணர்ந்திருந்தும் தீயவனே, நீ வீணாக பிதற்றி கொண்டிருக்கிறாய். நான் இவ்வாறு அவனிடம் கூறியதும் தனது வலிமையினால் ஏற்பட்ட ஆணவத்தால் அவன் என்னை கண்டு எனது முகத்தை குறித்து வினவினான். உயரிய ஆன்மாக்களே, நீங்கள் என்னை கண்டு எனது முகத்தை குறித்து கேட்ட அதே பாணியில்தான் அவனும் என்னிடம் வினவினான். அப்போது சிவ வழிபாடாகிய புனித சடங்கினால் விளையும் நன்மைகளை குறித்த அந்த பழைய கதையை நான் அவனுக்கு விவரித்து கூறினேன்.
சாருபிய நிலை இறைவனை போன்றே உருவம் பெறும் பேறு சிவபெருமானால் எனக்கு வழங்கப்பட்டது. ஆயினும் அக்காலத்தில் நான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக சம்புமூர்த்தியிடம் நான் ஒரு குரங்கு முகத்தையே வேண்டினேன். இயல்பாகவே கருணை வடிவான சிவபெருமான் அப்பேற்றை எனக்கு கனிவுடன் அருளினார். வீண் பெருமை அற்றவர்களும் அகந்தை நீங்கியவர்களும் எவ்வித சொத்துக்களோ உடைமைகளோ இல்லாதவர்களும் ஆகியோரே சம்புமூர்த்தியின் அன்பிற்குரியவர்கள் ஆவர். இத்தகையோர் அல்லாத பிறரை சிவபெருமான் புறக்கணித்து விடுவார். அப்போது ராவணன் என்னிடம் எனது தவ வலிமையால் நான் 10 தலைகளை பெறுமாறு கோரும் அளவிற்கு போதிய அறிவுத்திறன் பெற்றிருந்தேன் என்று கூறினான். உலகத்தையே நடுங்கச் செய்த ராவணன் கூறிய அந்த ஏளன பேச்சை கேட்டு நான் அவனை இவ்வாறு சபித்தேன். சிறந்த தவ வலிமை வாய்ந்த ஒருவன் என்னை தலைவனாக கொண்டு என்னை போன்ற குரங்கு முகங்களை உடைய பிறருடன் துணையாக இணைந்து உன் நகரத்திற்கு வரும்போது அவன் உன்னை ஐயமின்றி அழிப்பான். இவ்வாறு பிரம்மதேவரே உலகத்தையே நடுங்கச் செய்த ராவணனை நான் சபித்தேன். சிறந்த தேவர்களே, ராவணன் சிவலிங்கத்தை மட்டுமே வழிபட்டான். அந்த லிங்கத்திற்கு பீடமாக அடிப்படையாக அமைந்திருந்த உத்தம ஆன்மாவான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அவன் வழிபடவில்லை. ஆகையால் ஒளி மிகுந்த நற்பேர் உடையவர்களே, தேவாதி தேவரான மகேஸ்வரனார் மகாதேவனார் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவிலேயே நின்று அனைத்தையும் நிறைவேற்றுவார். அனைவரின் இதய குகைக்குள்ளும் வீற்றிருக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நீங்கள் அனைவரும் பிரார்த்தியுங்கள். எனவே தேவர்கள் அனைவருக்கும் நான் தலைவனாக விளங்குவேன். நந்தி தேவரின் இச்சொற்களை கேட்டதும் அவர்கள் அனைவரின் உள்ளங்களும் மகிழ்ச்சியால் பூரித்தன. அவர்கள் ஸ்ரீவைகுந்தத்தை அடைந்து இனிய சொற்களால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போற்றி துதிக்க தொடங்கினர். தேவர்கள் கூறினர், இறைவா, தேவாதி தேவனே, அகிலாண்ட நாயகனே, உங்களுக்கு எங்கள் வந்தனங்கள். அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய இப்பேரண்டம் முழுவதற்கும் தாமே அடிப்படை என்று ஆதாரமாக திகழ்கிறீர். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, இந்த சிவலிங்கத்தை தாமே அதன் பீடமாக ஆதாரமாக விளங்கி தாங்கியுள்ளீர். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவம் கொண்டு மது மற்றும் கைடபன் ஆகிய அரக்கர்களை தாமே வதைத்தீர். அதே போன்று ஆமை வடிவம் பூண்டு அமுதம் வேண்டி திருப்பார்கடலை கடைந்த போது மந்தார மலையை தாங்கி பிடித்தீர். கேழல் முக வடிவம் கொண்டு பன்றி முகத்தனாய் இரண்யாட்சனை தாமே கொன்றீர். தைத்தியனான இரண்யகசிபுவை நிருஹரி மனித சிம்ம வடிவம் கொண்டு தாம் வதைத்தீர். தைத்தியனான பலியை குள்ள வடிவமான வாமன வடிவம் கொண்டு தாம் மனித சிம்ம வடிவம் கொண்டு வதம் செய்தீர். தைத்தியனான பலியை வாமன குள்ளன் வடிவம் கொண்டு நீர் கட்டி பிடித்து சிறைப்படுத்தினேன். பிருகுகுலத்தில் அவதரித்த கிருத்த வீரியனின் மகனான சகசிரார்ஜுனன் என்று அழைக்கப்படும் கார்த்தவீரியார்ஜுனனை தாம் கொன்றீர். இனிவரும் காலங்களிலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே அதே போன்று எங்களை காத்தருள்வீராக. ராவணனால் ஏற்படும் அச்சத்திலிருந்து எங்களை உடனடியாக காப்பது தமது கடமையாகும். தேவர்கள் இவ்வாறு வேண்டிக் கொண்டதும் அனைத்து உயிரினங்களையும் புனிதப்படுத்துபவரும் படைப்பவரும் இப்பிரபஞ்சம் முழுவதிலும் வியாபித்திருப்பவருமான பகவான் ஸ்ரீ வாசுதேவ பெருமான் அந்த தேவர்கள் அனைவரையும் நோக்கி இவ்வாறு கூறலானார். தேவர்களே, இந்த முக்கியமான செய்தியை செவிமடுங்கள். இது தற்போதைய சூழலுக்கு மிகவும் பொருத்தமானதாகும். சைலாதியை நந்தி தேவரை தலைவராக கொண்டு உங்கள் அனைவரும் உடனடியாக வானர குரங்கு வடிவங்களில் அவதாரமிடுங்கள். நான் அஞ்ஞானத்தால் அறியாமையால் சூழப்பட்ட ஒரு மனிதனாக அவதரிப்பேன். உங்கள் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக அயோத்தியில் தசரத மன்னரின் அரண்மனையில் நான் பிறப்பேன். பிரம்ம வித்தையை, பரம்பொருள் அறிவை நான் எனது துணையாக கொண்டிருப்பேன். அந்த பிரம்ம வித்தையே ஜனகரின் அரண்மனையில் அவதரிப்பாள். உண்மையில் ராவணன் சிவபெருமானை நேரடியாக தியானிப்பதில் ஈடுபட்டிருப்பதால் அவன் எனது ஒரு பக்தனே ஆவான். சிறந்த தவ வலிமை பெற்ற ஒருவன் பிரம்ம வித்தையை அடைய விரும்பும்போது நன்னெறி மற்றும் தர்மத்தின் வாயிலாக அவனை எளிதாக கட்டுப்படுத்தவும் வெல்லவும் இயலும். இவ்வாறு கூறிய பின்னர் மகா மங்கள சுரூபியான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மறைந்து போனார்.
வாலி தேவேந்திரனின் ஒரு அம்சமாக பிறந்தான். சுக்ரீவன் சூரிய பகவானின் புதல்வனாவான். கரடிகளின் தலைவனான ஜாம்பவான் பிரம்மதேவனின் ஒரு அம்சமாக அவதரித்தார். சிவபெருமானின் உற்ற தொண்டரான சிலாத முனிவரின் புதல்வனான நந்தி தேவர் அளவற்ற பேரொளி கொண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு துணை புரியும் பொருட்டு மாருதி எனும் அனுமாராக அவதரித்தார். மைந்தன் முதலான வானரர்கள் அனைவரும் சிறந்த தேவர்களே ஆவர். இவ்வாறு தேவர்கள் அனைவரும் தத்தமக்குரிய வகையில் அவதரித்தனர். அதே போன்று பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் அன்னை கோசலையின் உள்ளத்திற்கு பெருமகிழ்ச்சி அளிப்பவராக அவதரித்தார். அகில உலகத்தையும் மகிழ்வித்து பூரிப்படைய செய்தமையால் ஞானியர் அவரை ராமன் என்று போற்றுகின்றனர். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீது தான் கொண்டிருந்த ஆழ்ந்த பக்தியின் காரணமாக ஆதிசேஷன் தனது தவ வலிமையால் இப்பூ உலகில் அவதரித்தார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வலிமை மிக்க திருக்கரங்களில் உலகிலும் பெரும் புகழ் பெற்றவரும் வீரதீர செம்மல்களுமான சத்ருக்னன் மற்றும் பரதன் ஆகியோராக அவதரித்தனர். வேத விற்பன்னர்களால் பிரம்ம வித்யை பரம்பொருள் ஞானம் என்று போற்றப்படுபவளே தேவர்களின் காரியத்தை செவ்வனே நிறைவேற்றும் பொருட்டு மிதிலை மன்னனின் திருமகளாக அவதரித்தாள். ஏற்கலப்பையால் நிலத்தை போது ஏற்பட்ட சாலிலிருந்து உளவு பள்ளத்திலிருந்து அவள் தோன்றினாள். ஆகையால் அவள் சீத்தை என்று பெரும் புகழ் பெற்றாள். அவளே மெய்ஞான சாஸ்திரத்தின் தத்துவ அறிவின் உருவமாக திகழ்ந்தாள். மிதிலை நகரில் பிறந்தமையால் அவள் மைத்திலி என்றும் அழைக்கப்படுகிறாள். அவள் ஜனக மன்னனின் குலத்தில் தோன்றினாள். அதனால் ஜனகாத்மஜை ஜானகி என்று நன்கு அறியப்படுகிறாள். பாவங்களை போக்கும் இந்த பிரம்ம வித்யையை முன்னொரு காலத்தில் வேதவதி என்று அழைக்கப்பட்டாள். அந்த பிரம்ம வித்யையை ஜனக மன்னனே பரம்பொருளான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு தானமாக அளித்தார். அவளுடன் வித்யையாக அவதரித்தவளுடன் இணைந்து மங்கள பொருள்களுடன் மிகச் சிறந்தவரும் தேவர்களுக்கு தலைவரும் இப்பிரபஞ்சத்தை காப்பவருமான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கடும் தவத்தில் ஈடுபட்டார். தேவர்களின் காரியத்தை நிறைவேற்றும் பொருட்டு ராவணனை வெல்ல விரும்பிய தாமரை கண்ணனான ராமபிரானும் அதே நோக்கத்திற்காகவே காட்டில் தங்கியிருந்தார். சேஷன் ஆதிசேஷனின் சிறந்த அவதாரமான லக்ஷ்மண சுவாமியும் தேவர்களின் காரியத்தை நிறைவேற்றுவதற்காக தனது பெரும் சக்தியுடன் துணையுடன் மிகவும் கடினமான தவத்தை மேற்கொண்டார். சத்ருக்னாழ்வாரும் பரதாழ்வாரும் கூட மிக கடுமையான தவங்களை செய்தனர். இவ்வாறு தவ வலிமை பெற்றவராகவும் தேவர் கூட்டங்களால் துணையளிக்கப்பட்டு சூழப்பட்டவராகவும் விளங்கிய ராமன் 6 மாதங்களுக்குள் ராவணனையும் அவனது பரிவாரங்களையும் கொன்றளித்தார். புனிதமான நற்செயல்களை புரியும் முனிவர்களே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கரத்தினால் ஆயுதங்களால் கொல்லப்பட்ட ராவணன் தனது சுற்றத்தினர் மற்றும் பரிவாரங்களுடன் இணைந்து சிவபெருமானின் சாருபியத்தை சிவபெருமானை போன்ற உருவத்தை பெறும் நிலையை அடைந்தான். சிவபெருமானின் அருளால் அவன் துவைதத்தின் துவைத மற்றும் அத்வைத தத்துவங்களின் சாராம்சத்தின் முழுமையை உணர்ந்து தெளிந்தான். துவைதத்திற்கும் அத்வைதத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை பகுத்தறிவதில் முனிவர்களே கூட மயக்கமடைகின்ற சிவபெருமானை வழிபடுவதில் ஈடுபட்டிருக்கும் மனிதர்களோ அத்தகைய உயர்ந்த நிலைகள் அனைத்தையும் அடைந்து விடுகின்றனர். சிவபெருமானை லிங்க வடிவில் இடைவிடாமல் வழிபடுபவர்கள் அவர்கள் பெண்களாகவோ சூத்திரர்களாகவோ சண்டாளர்களாகவோ அல்லது பிற தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர்களாகவோ இருப்பினும் அனைத்து துன்பங்களையும் அளிப்பவருமான சிவபெருமானையே அடைந்து உயர்கின்றனர். விலங்குகள் கூட அந்த பரம்பொருளை அடைந்துள்ளன. அப்படி இருக்கையில் மனிதர்களை குறித்து கூறவும் வேண்டுமோ? பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து கடும் தவங்களை செய்தவர்களும் பல ஆண்டுகளாக யாகங்களை இயற்றியவர்களுமான இருபிறப்பாளர்கள் த்விஜர்கள் இவற்றிற்கெல்லாம் மேலான சிவபதத்தை அடையாமல் வெறும் ஸ்வர்க்கத்தையே தேவலோகத்தையே மட்டுமே அடைந்துள்ளனர். ஜோதிஷ்டோமம் வாஜபேயம் அதிராத்திரம் போன்ற பல வகையான யாகங்கள் உள்ளன. இந்த யாகங்கள் அவற்றை இயற்றுவோருக்கு சந்தேகமின்றி ஸ்வர்க்க இன்பங்களை அருள்கின்றன. அந்த ஸ்வர்க்க இன்பங்களை அனுபவித்த பின் அவர்களுடைய நற்பயன்கள் தீர்ந்து போகும்போது உயிர்கள் மீண்டும் இறப்பிற்குரிய இவ்வுலகத்திற்கு திரும்புகின்றன. இவ்வுலகில் அவதரித்த அவை சத்வம் ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகிய 3 குணங்களின் தன்மையை கொண்ட அறிவு திறனுடன்
பல்வேறு உயிரினங்களாக பிறக்கின்றன. இவ்வாறு பல ஆன்மாக்கள் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சிகளுக்குள் சிக்கி அலைந்து திரிகின்றன. தற்செயலாகவோ அல்லது நல்வினை பயனாலோ அவற்றுள் சில ஆன்மாக்கள் சிவபெருமானுக்கு தொண்டு செய்யும் பேற்றை பெறுகின்றன. சிவபெருமானை எண்ணி தொடர்ந்து தியானத்தில் ஈடுபடுபவர்களும் தங்கள் மனதை முழுமையாக கட்டுப்படுத்தியவர்களும் ஆகிய மனிதர்களுக்கு மட்டுமே மாயை உடனடியாக நீங்குகிறது. அத்தகைய தகுதியற்றவர்களுக்கு மாயை நீங்குவதில்லை. மாயை முழுமையாக விலகும் போது சத்வம், ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகிய 3 குணங்களும் அழிந்துபடுகின்றன. அப்போது அந்த மனிதர் அம்மூன்று குணங்களையும் கடந்து உயர்ந்து அதன் விளைவாக பிறவி பிணைப்பிலிருந்து விடுதலை பெறுகிறார். ஆகையால் உடலெடுத்து பிறந்த உயிர்கள் அனைத்தும் சிவலிங்க வழிபாட்டை சிந்தையில் கொண்டு அதை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். சிவபெருமான் சிவலிங்க திருவுருவம் தாங்கினார் என்பது குறித்து நீங்கள் என்னிடம் வினவியிருந்தீர்கள். அந்த விவரங்கள் அனைத்தும் இப்போது என்னால் உண்மையாகவும் முழுமையாகவும் எடுத்துரைக்கப்பட்டுவிட்டன. அந்தணர்களே, உலகங்களுக்கெல்லாம் தலைவனான சிவபெருமான் எவ்வாறு ஆலகால விஷத்தை நஞ்சை விழுங்கி அருளினார் என்பதை நீங்கள் செவிமடுக்கலாம். அந்தணர்களே, அந்த நிகழ்வு உண்மையில் எவ்வாறு நடந்தேறியதோ அவ்வாறே நான் உங்களுக்கு அதனை விவரித்து கூறுகிறேன். கேதார காண்டத்தின் 8ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.